ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு துயரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லி வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பிரகர்த்தி லாம்சோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா KIIT யூனிவர்சிட்டியில் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு வராங்க. ஸோ KIIT பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் இதுவும் ஒன்று. கலிங்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு யூனிவர்சிட்டியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வராங்க. இதே யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பையன் ஆர்வி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குது, லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறப்பட்டது வருது இப்போ வரைக்கும். ஸோ சடனாக ஒரு நாள் சம் இஷ்யூஸ்னால அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பட் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை தொடர்ந்து வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தால் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தபோது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய டார்ச்சர் பண்ணி நிறைய வந்து பணம் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப விரக்தியாகி இன்ஸ்டிடியூட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் இன்ஸ்டிடியூட்டில் இதை பற்றின எந்த ஆக்ஷனும் வந்து எடுக்கலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப பெரிய எடுத்து பையன், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயத்தை வந்து யூனிவர்சிட்டி வந்து பெருசாகவே அவங்க வந்து மதிக்கலை. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து அப்புறமா என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா யூனிவர்சிட்டியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, அவங்களும் என்ன ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதனால் சூசைட் பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு சூசைடும் வந்து பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே இன்ஸ்டிடியூட் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டு வந்து மாறி இருக்காரு. ஸோ நான் இமேஜஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க போகிறது வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அண்டு பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்ஸ்க்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால அந்த கதவை உடைக்க முடியல. ஸோ எல்லாருமே லேடிஸ் பட் எப்படியோ அந்த மேலே இருக்கிற அந்த கண்ணாடி டோரை மட்டும் உடைச்சி ஒருத்தவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. நீங்கள் அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபேன் புடவை தெரியுதுங்களா அந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட அப்பா நேபாளிலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுனில். ஸோ அவர் எதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னா அந்த பொண்ணோட பாடியை தன்னோட சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போக தான் அவருக்கு கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கு மாதிரியும் இவருக்கும் ஒரு கனவுன்றது இருந்துச்சு. ஸோ பொண்ணு நல்லா படிப்பா, நல்லா சம்பாதிப்பா, குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகளோடு அவங்க இருந்திருப்பாங்க. பட் இப்போது இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அண்டு இவங்க சுனில் அவரோட அப்பாவோட ரிலேஷன்ஸ் கூட இங்கே ஒரு சில பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து கேட்குற இன்ஸ்டிடியூட்டை ஏன் நீங்கள் இன்னும் இது வந்து ஆக்ஷன் எடுக்கலை, இது பத்தாட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்னும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து யாராலையும் கை வச்சிட முடியாது, ஈவன் போலீஸாக இருந்தாலும் கூட. பட் அப்படியும் மீறி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெளியாட்கள் உள்ளே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வச்சனால இன்னும் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம ஏன் இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி பண்ண அந்த ஒரு விஷயந்தான். ஸோ யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் வேறு விதமாக இந்த பிரச்சனையை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் நோட்டீஸ் என்று ஒட்டியிருக்காங்க. என்னென்னா நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இனிமேல் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்ன்றது ஒட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணுற சில பேர் பாய்ஸ் ஹாஸ்டலில் போயிட்டு அந்த நேபாள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வெளியே போங்க சொல்லிட்டு ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி கட்டக் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த நேபாள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எங்கே போகிறது, எப்படி நம்ம நேபாள் போய் ரீச் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பதட்டமாக ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 2 டீச்சர்ஸ், ஸோ இவங்க தான் அந்த 2 பேர் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. லைக் நேபாள்காரங்க வந்து கூர்க்கா வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈவாக வந்து அந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களும் வந்து பயங்கரமாக ஹர்ட்ன்றது ஆகிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அந்த கட்டக் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி பண்ண ஒரு பெரிய தப்பு. அவங்க கேஸை சால்வ் பண்ணியிருக்கணும். பட் இந்த மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து இந்த கேஸை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சிவியர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து
கிட்டத்தட்ட நேபாளில் இருக்கிற அவங்களுக்கே வந்து தெரிய வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட்ன்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த தப்பும் பண்ணல, ஜஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணாங்க. எங்களுக்கு இந்த நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணதால். ஏன்னா அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தான் படிச்சிருப்பாங்க. பர்டிகுலராக நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கான காரணம் என்ன? அதுவும் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக கேட்க தோணுது. இது மட்டும் இல்லாமல் நேபாளக்காரங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது ஒடிஷாவை கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க, ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஊர் அது, நல்ல கல்வி இல்லாத ஊரில் எதுக்கு நீங்கள் உங்கள் பசங்களை போய் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இப்போது முழுக்க அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கெட்ட பேர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பும் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாக அந்த காலேஜும் சரியாக நடக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கேபி சர்மா நேபாளுடைய பிரதமர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு குரல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இந்த கேஸை பற்றி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைமில் என்ன ஆச்சுன்னா, அந்த 2 டீச்சர்ஸ் சொன்னீங்களா, ஸோ அவங்க வந்து லைக் சாரி கேட்குற மாதிரி ஒரு வீடியோன்றது போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பேசினதுலாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரில. ஸ்டூடெண்ட்ஸை ஹாஸ்டல் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி வேறு அந்த ஸ்டூடெண்ட்ஸை திருப்பி வர சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட்டே அமிச்ச நேபாள் ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணி திருப்பி வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து திட்டியிருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்களே வெளியே போக சொல்லுவீங்க, நீங்களே வர சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு டாக்குன்றது போயிட்டு இருந்துச்சு. அதுவும் அவங்க சாதாரணமாக இங்கே மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு வாங்க வந்து படிங்க அப்படின்லாம் சொல்ல ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து படிக்கணும்னா இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிடியூட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பியும் வந்து வர வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த நேபாள் சொன்ன அந்த 2 போலீஸ்காரங்க வந்து இந்த கேஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக இன்னும் இந்த கேஸுக்கு வந்து கொடுக்கப்படலை. இன்னும் அந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது போயிட்டு தான் இருக்குது. இன்னும் என்னென்னா, ஒரு சில பேரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த 5 பேரை தான் போலீஸ் வந்து தீவிரமாக விசாரிச்சுட்ருக்காங்க. இதில் எனக்கு இன்னொரு புரியாத விஷயம் என்னென்னா, அந்த 2 டீச்சர்ஸை மட்டும் அவங்க ஏன் விட்டாங்கன்றது தான். ஒருவேளை திட்டிட்டு ரிக்வஸ்ட் வீடியோ போட்டால் அவங்க விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தான் தோணுது. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்டே இப்படி பண்ணுவாங்களா, தங்களோட இன்ஸ்டிடியூட்டை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களோட டைம் வரும். டேக் கேர், பாய்.